வெண்முரசு. இமைக்கணம் 6. வாசிப்பது சந்தீப். இளைய யாதவர் தன் குடில்வாயிலில் வந்து நின்றபோது முற்றத்தின் நெடுமரத்தின் அடியில் வெண்ணிற அசைவை கண்டார். அங்கரே, தாங்கள் அல்லவா என்றார். ஆம், நானே என்று கர்ணன் சொன்னான். மேலும் கேட்காமல் இளைய யாதவர் பேசாமல் நின்றார். அருகணையாமல் ஏதும் சொல்லாமல் கர்ணனும் நின்றான். நெடுநேரம் கழித்து கர்ணன் பெருமூச்சு விட்டான். அவ்வோசை மிக உரக்க என ஒலித்தது. உள்ளே வருக, அங்கரே என்றார் இளைய யாதவர். அவன் சில கணங்கள் தயங்கியபின் மீண்டும் குடில்வாயில் வழியாக வெளியே சரிந்திருந்த செந்நிற வெளிச்சத்திற்கு வந்தான். இளைய யாதவர் உள்ளே செல்ல அவனும் தொடர்ந்தான். அவர் மீண்டும் தர்ப்பை பாயில் அமர அவன் நின்று கொண்டிருந்தான். அமர்க என்று இளைய யாதவர் சொன்னார். அவன் பெருமூச்சுடன் அமர்ந்தான். நீங்கள் நிற்பீர்கள் என நான் அறிவேன் என்றார் இளைய யாதவர். ஏன் என்றான் கர்ணன். பெரும்பாலானவர்கள் தத்துவத்தில்தான் எதையும் அறுதியாகச் சொல்ல முடியாது, உலகியலில் அனைத்தையும் உறுதிபடச் சொல்ல முடியும் என நம்புகிறார்கள். அது பிழை. தத்துவம் அருவமானது, உச்சி என்பதனால் சுருங்கிய தளம் கொண்டது. அங்கே உறுதிபட சிலவற்றை சொல்லிவிட முடியும். உலகியல் எதையுமே வகுத்துரைக்க முடியாது. இதை அறியாத எவரும் உலகியலில் இல்லை என இளைய யாதவர் தொடர்ந்தார். ஆயினும் மானுடர் உறக்க வாழ்க்கை குறித்து அறிக்கையிடுவதும் ஆணையுரைப்பதும் உண்டு. அவ்வாறு குரல் எழுந்தாலே அவர் தனக்காகத்தான் அதை சொல்கிறார் என்று பொருள். மிக ஆழத்திலிருக்கும் ஓர் ஐயம் கொண்ட செவிக்காக இளைய யாதவர் புன்னகைத்து, நீங்கள் செல்லும்போதே சென்றுவிட மாட்டீர்கள் என அறிந்தேன். திரும்பி வர பொழுதளித்து இங்கே அமர்ந்திருந்தேன். இக்காட்டின் எல்லையே கடந்திருக்க மாட்டீர்கள். நெடுந்தொலைவு சென்றீர்களா? கர்ணன் புன்னகைத்து, சில 100 காலடிகள் என்றான். அத்தனை தொலைவுதான் எனில் எளிதில் கடந்துவிடலாம் என்றார் இளைய யாதவர் சிரித்தபடி. இளைய யாதவர், அத்தனை சொல்லியும் கூட உங்கள் துயரை நீங்கள் சொல்லவில்லை, அங்கரே என்றார். பிரிதொன்றை மறைக்கும் பொருட்டே அதையெல்லாம் இங்கு சொன்னீர்கள். ஒன்றன்மேல் ஒன்றென சொற்றொடர்களை அள்ளிப் போட்டீர்கள். கர்ணன் சீற்றத்துடன், எவர் சொன்னது என்று கூவியபின் மெல்ல தளர்ந்து ஆம் என்றான். ஆம் என பெருமூச்சின் ஒலியில் சொல்லிவிட்டு தலையை அசைத்தான். சொல்லுங்கள் அங்கரே, நீங்கள் கொண்டிருக்கும் துயர்தான் என்ன என்றார் இளைய யாதவர். நான் சொல்லாத ஒன்று எஞ்சியிருந்தது என்று தோன்றியது என்று கர்ணன் சொன்னான். நான் உணர்ந்ததையே சொன்னேன். எனக்களிக்கப்பட்ட களத்தில் விழைவை தீட்டி வெற்றி நோக்கிச் செல்வதொன்றே நான் செய்ய வேண்டியது. ஆனால் பிறிதொன்றும் இக்களத்தில் உள்ளது. என் மெல்லுணர்வுகள். என்னை அலைக்கழிப்பவை அவையே. இருநிலையில் இருந்தே என் வினாக்கள் எழுகின்றன. இருநிலையை வெல்லவே நான் இங்கு வந்தேன். ஒன்றை பற்றிக் கொள்ள வேண்டும் என விழைந்தேன். என்னை பற்றிக் கொள்ளும் அளவுக்கு அதை வலுவுள்ளதாக்க முயன்றேன். இளைய யாதவர் அமைதியாக இருக்க கர்ணன், நான் இன்று இயற்ற வேண்டியது என்ன என்று தாழ்ந்த குரலில் தன்னுள் என சொன்னான். அவர்கள் என் தம்பியர். அவர்களை கொன்று குவிப்பதா? அக்குருதி மேல் நடந்து சென்று இன்னொரு இளையோனை அரியணை அமர்த்துவதா? அன்னையை பெருந்தேரிலாழ்த்திக் கொன்றுவிட்டு வென்றேன் எனக் களியாடுவதா? அங்கு நின்றிருப்போர் யார்? என் குருதியினர், என் மைந்தர். அவர்களை வென்று நான் கொள்ளப்போவது என்ன? யாதவரே, வஞ்சத்தை தீர்த்துக் கொள்ளும் கணமொன்றுக்காக என்னுள் நஞ்சு நீரிநேறிக் காத்திருந்தது. கௌரவர் அவையில் அத்தருணம் அமைந்தபோது என்னுள் இருந்து கீழ்மகன் ஒருவன் எழுந்து அதைக் கொண்டாடினான். ஆனால் அதற்கென நான் எஞ்சிய வாழ்நாளை நிகரீடென்று அளிக்க நேர்ந்தது. நீங்கள் அறிந்திருக்க மாட்டீர்கள், 16 ஆண்டுகளில் நான் ஒருமுறை கூட என் ஆடிப்பாவையை தன்வெறுப்பின்றி நோக்கியதில்லை. நீராட இறங்குகையில் உள்ளிருந்து என்னை நோக்குபவனின் முகத்தில் காரி உமிழ்ந்துவிட்டே மூழ்கி எழுவேன். சென்ற ஆண்டுகளில் ஒருமுறை கூட கிழக்கிழம் எந்தையின் முன் நான் கைகூப்பி நின்றதில்லை. வெற்றிக்கென்றே செயலாற்றுகின்றனர் மானுடர். ஆனால் வெற்றி எனக் கொள்வது என்ன என்று கர்ணன் தொடர்ந்தான். பிறப்பிலேயே ஒருவனின் வாழ்க்கை பெருந்தோல்வி என வகுக்கப்பட்டுவிட்டதென்றால் அவன் கொள்ளும் வெற்றிகள் அனைத்தும் அத்தோல்வியை மேலும் வளர்ப்பவை அல்லவா? வில்லேந்தி செருகளம் சென்றால் உண்மையில் என் மீதே நான் அம்பு பெய்வேன்.
நான் சேர்த்து வைத்திருக்கும் நஞ்சை என்மேல் பெய்து கொள்வேன். இக்கணம் வரை நான் வாழ்ந்த வாழ்வெல்லாம் வெறும் எதிர்குரல் மட்டுமே. இனி எழும் போரும் அவ்வாறே. எனில் இருத்தலுக்கென்ன பொருள்? நேற்று இரவு எழுந்து என் அம்பொன்றை எடுத்து கழுத்தில் வைத்தேன். ஒரு கணம் அதை அழுத்தியிருந்தால் போதும். அப்போது எண்ணினேன், அதை பலமுறை அவ்வாறு வைத்திருக்கிறேன் என. ஒவ்வொரு முறையும் ஒரு கணத்திற்கு முன் நின்று பின்வாங்கியிருக்கிறேன். அந்த ஒற்றைக் கணத்தில் நின்று இத்தனை நாள் உயிர் வாழ்ந்துவிட்டேன். இம்முறை அந்த ஒற்றைக் கணத்தில் எழுந்தது ஓர் எண்ணம். விடையின்மை ஒன்றை எஞ்சவிட்டுச் சென்றால் எங்கும் அமைதியிழந்தே இருப்பேன் என்று. வாழ்ந்தறிவதே அவ்விடை என்றால் அதை அடைந்துவிட்டுச் செல்வோம் என்று. இன்னும் இழிவும் இதைவிடப் பல மடங்கு துயரும் வரவுள்ளது என்றால் அதுவே ஆகுக என்று. பின்னர் அம்பை அறையில் வீசிவிட்டு மஞ்சத்தில் சென்றமர்ந்து மதுவருந்தினேன். மெல்ல என் தசைகள் தளர்ந்தன. படுத்து உடலை நீட்டிக் கொண்டபோது உங்களை எண்ணினேன். அக்கணமே எழுந்து இங்கு வரவேண்டுமென உளம்பொங்கியது. 100 முறை தவிர்த்து பின் துணிந்து இதோ வந்தடைந்துள்ளேன் என்று கர்ணன் சொன்னான். என்னுள் எழுந்ததை முழுக்க சொல்லிவிட்டேன் என்று பெருமூச்செறிந்தான். ஆம், முதலில் எழுந்தது இதன் 100 என்று இளைய யாதவர் புன்னகை செய்தார். கர்ணன் அப்புன்னகையால் இயல்படைந்து, கூறுக யாதவரே, எனக்கு நீங்கள் காட்டும் வழி என்ன என்றான். இளைய யாதவர் சுற்றிலும் நோக்கியபின் கை நீட்டி அங்கே கிடந்த சிறுகுச்சியை எடுத்து சாணி மெழுகப்பட்ட மண்ணில் வளைந்து செல்லும் கோடு ஒன்றை வரைந்தார். இதைத் தொடுங்கள் அங்கரே என்றார். கர்ணன் அவர் விழிகளை ஒரு கணம் நோக்கிவிட்டு அதன் மேல் கையை வைத்தான். அது நெளிவது போல தோன்றியது. ஆடும் அகல் சுடரின் விழிமாயம் என நினைத்தான். நெளிவு மிகுந்து கோடு நீண்டு இரு சுவர்களையும் தொட்டது. அவன் கைகளை எடுத்துக் கொண்டான். அது இருளுக்குள் மெல்லிய நீருளே எழும் உடல் கொண்ட நாகமென்றாகியது. மேலும் மேலுமென பருத்து சுவர்களைத் தொட்டபடி வளைந்து அந்த அறையை நிறைத்தது. அதன் சுருள்கள் காட்டாற்றின் சுழி எனப் பெருகின. அதன் நடுவே அவர்கள் அமர்ந்திருந்தனர். நாகத்தின் தலை அடிமரம் போல் மேலெழுந்தது. அதன் படத்தின் தசைவளைவுகள் நெளிந்தன. அனல்னா பறக்க இமையாவழிகள் ஒளியுடன் நிலைநோக்கு கொண்டிருந்தன. அதன் சீரல் ஓசை தன்மேல் காற்றென பதிவது போல் கர்ணன் உணர்ந்தான். என் பெயர் கார்கோடகன், நான் உன்னை நன்கறிவேன் என்றது நாகம். நீயும் ஆழத்தில் என்னை அறிந்திருப்பாய். கர்ணன் அதை நோக்கிக் கொண்டிருந்தான். உதடுகள் அசையாமலேயே அதனுடன் அவன் உரையாடினான். ஆம் என்றான். என்னை அறியாத மானுடரே இருக்கவியலாது என்று கார்கோடகன் சொன்னது. சொல்க, எதன் பொருட்டு என்னை அழைத்தாய்? கர்ணன், நான் அழைக்கவில்லை என்றான். உன் பொருட்டு அவர் அழைத்தார். நீ கோருவதை உனக்கு அளிக்கும்படி சொன்னார் என்றது. திகைப்புடன், நான் கோருவது எது என்றான் கர்ணன். உன்னை தீண்டும்படி என்றது கார்கோடகன். இல்லை என அவன் சொல்வதற்குள் மரக்கிளை வளைந்து வந்து அரைந்தது போல அவன் தலைமேல் அது அரைந்தது. அதன் பற்கள் அவன் நெற்றியில் பதிய அவன் மல்லாந்து விழுந்தான். அது அவன் மேல் கரிய சுருள்களாக எழுந்து நின்றது. மணிவழிகள் ஒளிர, நீ கோரியது அளிக்கப்பட்டது என்றது. கர்ணன் அதன் சுருள் நடுவே நீருக்குள் என அமர்ந்து கொண்டே இருந்தான். அதன் உடல் நீர்த்தன்மை கொண்டிருந்தது, நீர்மை கொண்டு அணைத்தது. ஆழத்தில் கிடந்தபடி அவன் மேலே நோக்கிக் கொண்டிருந்தான். வாளுடன் வரும் குந்தியை அவன் நோக்கினான். அன்னையே என்று அழைத்தபடி தன் கை கால்களை உதறினான். அன்னையே, இங்கிருக்கிறேன். அன்னையே. குந்தி அவனை குனிந்து நோக்கியபடி அணுகி வந்தாள். அவள் விழிகளின் சினமும் வஞ்சமும் நீரொளியாகத் தெரிந்தன. கையில் வாள் மின்னியது. அவன் அன்னையே என்று உடல் நெளித்தான். குந்தி தன் கையிலிருந்த வாளை ஓங்கினாள். அன்னையே என அவன் ஓசையின்றி கூவினான். அவளுடைய கையில் ஓங்கி எழுந்த வாள் அசைவற்று நின்றது. பின்னர் அவள் அதை வீசிவிட்டு முகம் பொத்தி அழுதபடி முழந்தாளிட்டு நீருக்குள் அமர்ந்தாள். அவளருகே சுருள்களென எழுந்த கார்கோடகனின் பெரும்பத்தி நாக்கு பறக்க விழிகள் ஒளிகொள்ள அணுகி வந்தது. கொலை செய்க, அது ஒன்றே வழி. கொன்று முன் செல்க. அவள் இல்லை இல்லை என தலையை அசைத்தாள்.
நேற்றைக் கோல் நாளை என எழ அதுவே வழி என்றது நாகம். சி என சீறியபடி அவள் அதை கையால் உந்தினாள். முறிந்த மரமென அது நீரில் அலையிழக விழுந்து மூழ்கி மறைந்தது. கைகளை நீருள் விட்டு துழாவியபடி அவள் பதற்றத்துடன் சுற்றி வந்தாள். அவள் கைகள் ஆழத்திற்கு நீண்டு வந்து நெளிவதை, விரல்கள் தவிப்பதை அவன் கண்டான். கால்களால் அடித்தளச்சீற்றை உந்தி உதைத்து நீந்தி எழுந்து அணுகி அதைத் தொட்டான். அவள் கை விசை கொண்டு வந்து அவனைப் பற்றிக் கொண்டது. இழுத்து நீர்ப்பரப்புக்கு மேலே தூக்கியது. அவன் மூச்சிறைக்க நின்றிருந்தான். அவள் அவனை இழுத்து தன் உடலுடன் சேர்த்து அணைத்துக் கொண்டாள். குருகுலத்து அரசனாகிய பாண்டுவின் அரசி குந்தி சதசரிங்கமெனும் காட்டில் விண்புகுந்து தன் குழுனனை எரியூட்டிய பின் மைந்தரை அழைத்துக் கொண்டு அமைச்சர்களுடன் அஸ்தினபுரிக்கு திரும்பி வந்தாள். நியோக முறைப்படி அவளில் கருக்கொண்டு மண்ணிகழ்ந்து கணவனால் மைந்தர் என ஏற்கப்பட்ட 4 மைந்தர்கள் அவளுக்கிருந்தனர். பாண்டுவால் கைக்கொள்ளப்படுவதற்கு முன்பு அவள் ஈன்ற மைந்தனாகிய வசிஷேணன் அவர்களில் மூத்தவன். யுதிஷ்டிரனும் பீமனும் அர்ஜுனனும் அவள் சதசிருங்கத்தில் கருக்கொண்டு ஈன்ற மைந்தர். கணவனுடன் சிதையேறிய இளைய அரசி மாத்ரியின் மைந்தர்களாகிய நகுலனும் சகதேவனும் அவர்களுக்கு இளையோர். மூத்த மைந்தன் அவர்கள் அனைவரை விடவும் உயரமானவனாக அன்னையின் தோள்வரை தலை எழுந்தவனாக இருந்தான். அவள் அவனை கர்ணன் என்று அழைத்தாள். அவன் இளமையிலேயே உளமுதிர்வு கொண்டவனாக வில்திறன் மிக்கவனாக இருந்தான். அவர்கள் வருவதை அஸ்தினபுரியில் இருந்து மூத்த அரசரான திருதராஷ்டிரரும் பிதாமகர் பீஷ்மரும் மாதுலர் சகுனியும் மைந்தர்களான கௌரவனுற்றுவரும் அறிந்திருந்தனர். அமைச்சர் விதுரரும் பீஷ்மரும் கோட்டை முகப்புக்கே வந்து அவர்களை எதிர்கொண்டழைத்தனர். தொலைவில் அவனை பார்த்ததுமே பீஷ்மர் முகம் மலர கைவிரித்தபடி அணுகி தோள் வளைத்து உடலுடன் சேர்த்து தழுவிக்கொண்டார். என்னைவிட உயரமானவனாக ஆவாய். எழுந்து புவியாழ்வதற்காக விண்ணவர் அளித்தது உன் உயரம் என்றார். அரண்மனை முகப்பில் சகுனி அவர்களுக்காக காத்து நின்றிருந்தார். அவர் அருகே நின்ற துரியோதனன் தேரிலிருந்து இறங்கிய கர்ணனைக் கண்டதுமே கைகூப்பியபடி அணுகி கால் தொட்டு வணங்கினான். அவனை கர்ணன் தன்னுடன் சேர்த்து தழுவிக்கொண்டான். மறுகையால் நாணத்துடன் அப்பால் நின்றிருந்த துச்சாதனனை இழுத்தணைத்தான். அவர்களை நோக்கி அப்பால் நின்றிருந்த சகுனியை அணுகி வாழ்த்துக்க மாதுலரே என கால் தொட்டு வணங்கினான். சகுனி புன்னகையுடன் இக்கணம் வரை இருந்த ஐயங்கள் இப்போது அகன்றன என்றார். சிலர் தெய்வங்களாலேயே தெரிவு செய்யப்படுபவர்கள். அன்று மாலை அவர்கள் திருதராஷ்டிரரை சந்திக்க ஒருங்கு செய்யப்பட்டிருந்தது. கர்ணனின் காலடியோசை கேட்டே திருதராஷ்டிரர் உவகை குரலுடன் எழுந்தார். களிற்றுக் காலடியோசை. இந்நகரை ஆளவிருக்கும் மாமன்னனுக்குரியது என்றார். அருகணைந்த மைந்தனை அள்ளித் தழுவிக் கொண்டார். என்னுடன் மற்போரிடுக மைந்தா. உன் தோள்கள் எனக்கு நிகரானவை என்றார். கர்ணன் நகைக்க அவர் அவனை தன் பெருங்கைகளால் சுற்றிப் பிடித்தார். நகைப்பும் கூச்சலுமாக அவர்கள் பொய்ப் போரிட்டனர். குடிப்பேரவையில் சிலர் கர்ணனின் குடிப்பிறப்பைக் குறித்து ஐயம் கொண்டிருந்தனர். விதுரர் அவையிலெழுந்து மறைந்த அரசர் பாண்டுவால் முறைப்படி மகவேற்பு செய்யப்பட்டவர் இளவரசர் கர்ணன். குருகுலத்தில் அவரே முதல்வர். இக்குடியில் எவருக்கும் அவர் குறித்து மாற்று எண்ணம் இல்லை. இனி மறுப்புரைக்கும் உரிமை அந்தணர்க்கே உண்டு என்றார். அந்தணர் தலைவரான தௌமியர் வேத முறைப்படி மகவேற்புச் சடங்கு நிகழ்ந்துள்ளது. வேதத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் அரசு அமரத் தகுதியானவரே என்றார். அவையினர் வாழ்த்தொலி எழுப்பினர். இளையோர் 100 உகந்தவனாக இருந்தான் கர்ணன். பீமனுக்கும் துரியோதனனுக்கும் தோள்நிகர் கொண்ட மல்லன். அர்ஜுனனுக்கு வில்லிகர் கொண்ட கைவலன். யுதிஷ்டிரனுக்கு அணுக்கமான நூல் தேர்வோன். இளையோருக்கு தந்தை வடிவினன். இரு அன்னையருக்கும் விளையாட்டு மாறா மைந்தன். மகளிருக்கு கண்ணிறையும் ஆண்மகன். அஸ்தினபுரியின் கொடிகளுக்கு யயாதியும் குருவும் ஹஸ்தியும் பிரதீபனும் ஒன்றென எழுந்த அரசன். 18 ஆண்டு அகவை நிறைந்தபோது ஆன்றோர் கூடிய அவையில் பீஷ்மர் தலைமை தாங்க, திருதராஷ்டிரம் சகுனியும் வாழ்த்த, தௌமியர் வேதச்சொல் நிறைக்க, 56 அரசர்களும் வந்து வணங்கியமர கர்ணன் அஸ்தினபுரியின் முடிசூடிக் கொண்டான். பாஞ்சாலத்து இளவரசி திருப்பதியை அவன் மணம் புரிந்தான்.
அவர்களுக்கு 5 மைந்தர்கள் பிறந்தனர். அவர்கள் தந்தையைப் போல் இனியோரும் ஆற்றல் கொண்டவருமாக இருந்தனர். மாமன்னர் வசுஷேனரின் ஆட்சியில் அஸ்தினபுரி வயல்கள் செழிக்க, அங்காடிகள் பெருக பொலிவு கொண்டது. பெருந்திரள் வீரர்களான தம்பியர் இருக்க அஸ்தினபுரியை வெல்லும் எண்ணமே எவருக்கும் எழவில்லை. அர்ஜுனன் கிழக்கையும் பீமன் மேற்கையும் துரியோதனன் தெற்கையும் நகுல சகதேவர்கள் வடக்கையும் முற்றிலும் வென்றனர். பாரத வருஷத்தின் அனைத்து அரசர்களும் அஸ்தினபுரிக்கு கப்பம் கட்டலாயினர். வசுஷேனர் அதர்வம் தேர்ந்து அந்தணர் வழிகாட்ட 105 இளையோரும் பெரும்படை கொண்டு துணை நிற்க அஸ்வமேத வேள்வி ஒன்றை நிகழ்த்தினார். கரிய பெரும்புரவி பாரத வருஷத்தின் அனைத்து நாடுகளுக்கும் சென்று முடிமன்னர்களால் வணங்கப்பட்டு திரும்பி வந்தது. மன்னர்கள் அளித்த பெருஞ்செல்வத்தைக் கொண்டு அஸ்தினபுரியில் கங்கை கரையில் ராஜசூய பெருவேள்வியை நிகழ்த்தினார். கை ஓயும் வரை அந்தணருக்கும் புலவருக்கும் சூதருக்கும் அள்ளி அள்ளி பொன் வழங்கினார். மும்முடி சூடி அமர்ந்தார். வசுஷேனரின் புகழைப் பாடும் 18 பெருங்காவியங்களை அவை புலவர் இயற்றினர். அவை குடிப்பேரவைகளில் அரங்கேற்றப்பட்டன. பாரத வருஷமெங்கும் புலவர்களால் பாடப்பட்டன. வெற்றி மட்டுமே நிகழ்ந்த அவர் வாழ்வைப் பற்றி சார்ங்கதரர் எழுதிய மகாவிஜயம் என்னும் காவியமே அவற்றில் ஒப்பற்றது என்று நூலோர் உரைத்தனர். அவரைப் பற்றிய சூதர் பாடல்கள் பாரத வருஷத்தின் அனைத்து நகர்களிலும் முச்சந்திகளிலும் புறக்கடைகளிலும் அன்றாடம் பாடப்பட்டன. நாடெங்கும் முனிவர்களுக்கு தவச்சாலைகள் அமைத்தார். வழிதோறும் வணிகர்களுக்குரிய அறச்சாலைகளை நிறுவினார். புவியில் நிகழ்ந்த பிறவி நூல்களிலேயே அரிதானது வசுஷேனருடையது என்றனர் நிமித்திகர். பிறவிக் கணம் முதல் ஒவ்வொன்றும் உகந்த வகையிலேயே அமைந்தது அது. கோள் எதிர்கோள் அமையாத பிறவி நூல் ஒன்று இருக்கவியலும் என்பதையே அயல் நிலத்து நிமித்திகர் அறிந்திருக்கவில்லை. அவர்கள் நாளுமென அவர் அவைக்கு வந்து கொண்டிருந்தனர். சிற்றவைகளில் அமர்ந்து அதை ஆராய்ந்து சொல்லாடினர். அதனை நுணுக்கி கூர்ந்து பிரித்து இணைத்து நோக்கி எங்கேனும் ஏதேனும் எதிர்நிலையைக் காண முயன்று ஓய்ந்தனர். ஊழ் என்பது ஒருகையில் வாழும் வருகையில் மலரும் கொண்ட விந்தை பெருந்தெய்வம் என்றார் தென்தமிழ்நிலத்து நிமித்திகர் சாத்தனார். நஞ்சும் அமுதம் கொண்டு அது வாழ்வை நெய்கிறதென்கின்றன நூல்கள். எவருக்கும் அது முற்றாக கனிந்ததில்லை. எவரையும் கைவிட்டதுமில்லை. இவரை மட்டும் பிச்சியான பேரன்னை என மடியில் அமர வைத்திருக்கிறது. தன் உலைகனிந்து ஊட்டிக்கொண்டே இருக்கிறது. அருகிருந்து அவர் வாழ்க்கையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வாழ்நாள் முழுக்க அரசர் எண்ணியது நிகழாதொழிந்ததில்லை. அவருக்கு எதிர்ச்சொல் எழுந்ததில்லை. அவருக்கு எதிரி என்று எவரும் நின்றதில்லை. வெல்லவியலாதென்றும் அடைய ஒண்ணாதென்றும் எதையும் அவர் இப்பிறவியில் கண்டதில்லை. காலில் ஒரு சிறுமுள் தைத்தபோது அதை எடுத்து அவைச் சேவகனிடம் இந்த வலியைப் போன்ற ஒன்றையா நூல்கள் துயர் என்று சொல்கின்றன என்று அவர் வினவினார் என்று சூதர் கதை ஒன்று உள்ளது என்றார் தலைமை அமைச்சர் சௌனகர். தெய்வங்களுக்குரிய பழுதிலாப் பெரும்பிறவி கொண்டிருந்தமையால் வசுஷேனரை முனிவர் வாழ்த்தினர். நலம் மட்டுமே நாடும் உள்ளம் கொண்டிருந்தமையால் அந்தணர் அவரை போற்றினர். வெற்றியை மட்டுமே அடைந்தவர் என்பதனால் அவரை படைக்கலங்களின் தெய்வம் என்றனர் க்ஷத்திரியர். பொருள் தெய்வம் தேடிப் பின் தொடர்பவர் என்றனர் வைசியர். ஒருமுறை கூட அறம் பிழைக்கா கோல் கொண்டவர் என்பதனால் குடிகள் அவரை குலதெய்வமென்றே வணங்கினர். ஒவ்வொரு நாளும் வசுஷேனர் புகழ்மொழிகளை மட்டுமே கேட்டுக் கொண்டிருந்தார். அவை உண்மையிலேயே உளமுணர்ந்து உரைக்கப்பட்டவை என்பதனால் அவை முகமன்களுக்குரிய பொருளின்மை கொண்டிருக்கவில்லை. எனவே அவை செவிகடந்து உளம் சென்று தொட்டன. உள்ளத்திலும் அவை ஒலித்தமையால் மேலும் அழுத்தம் கொண்டன. சொல்பவரின் கேட்பவரின் எண்ணப்பெருக்கை அவை ஆண்டன. பிரிதொன்று இல்லாமல் அவை அவரைச் சூழ்ந்திருந்தன. அவர் அவச்சொல்லையே செவிகொள்ளாது அரசு வீற்றிருந்தார். ஒவ்வொரு நாளுமென செல்வமும் நலமும் பொலிந்தன வசுஷேனரின் நாட்டில். இரவலரின்றி அவர் அறமியற்றுவது நின்றது. எதிரிகளின்றி அவர் வீரம் மறைந்தது. செய்வதற்கேதுமின்றி அவர் அவைகளில் அமர்ந்து கண் சோர்ந்தார். அமைச்சருடனும் தோழருடனும் அமர்ந்து நாற்களமாடினார். மீண்டும் மீண்டுமென ஒரே வாழ்க்கையில் அமைவதன் சோர்வை அகற்ற காணாடினார். மாற்றொரு கொண்டு நாடுலாவினார். ஆனால் அவையும் மீள மீளச் செய்யப்படுவதே என்று உணர்ந்து மெல்ல அரண்மனைக்குள்ளேயே மீண்டும் அமைந்தார்.
கருவறை தெய்வம் பீடத்தில் அமைந்தே உலகு புரைக்கிறது, அரசே என்றனர் அவை புலவர். அறம் நிலைத்த நாட்டில் தெய்வங்கள் பலி கொள்வது கூட இல்லை என்றனர் சூதர்கள். அலையிலா பெரு நீர்நிலை இந்த அஸ்தினபுரி. அதன் நடுவே இதழ்குலையாது ஒளிகொண்டு நிற்கும் 1000 இதழ் தாமரை நம் அரசர் என்று பாடினர். ஒன்றும் குறைவிலாதமைந்த நகரையும் அதன் அரசனையும் காண விண்ணில் எப்போதும் தேவர்கள் வந்து நின்றிருந்தமையால் அஸ்தினபுரிக்கு மேல் ஒளிமிக்க முகில்கணம் ஒன்று வெண்குடையென எப்போதும் நின்றிருந்தது. இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.